என்ன லட்சுமி சாப்பிடுதியா? நேரம் இல்லை, சோறாக்கிட்டேன், எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைக்கா, மணி 12 தானே ஆகுது, இப்போமே எங்கே சாப்பிட. இருக்கட்டுக்கா, சமையலாம் பண்ணிட்டியோ? இந்த யாழினி சத்தியா கூப்பிட போனால, அக்காவையும் காணும் தங்கச்சியும் காணும். அட சாப்பிடா லட்சுமி, இப்போமே சாப்பிடான்னு செமிக்கும். இங்கே 2 மணிக்கு ஒரு பஸ் உண்டு, 2:30 வந்துடும். அதில் போனேன்னா சரியாக இருக்கும் பார்த்துக்கோ. அவள் இப்போ கூட்டிகிட்டு வருவா, யாழினி போயிருக்கால, கூட்டிகிட்டு வருவா. அது சத்திக்கு ஊரை சுற்றி பார்க்கனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எங்கிட்டாச்சும் சுற்றி பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ. கூட்டிகிட்டு வருவா, யாழினி கூட்டிகிட்டு வந்துடுவா. சரி, நான் சோறு கறிலாம் எடுத்து வைக்கேன் என்ன, எப்போ வந்தாலும் வருவாளுங்க. அப்போதே போனதில்லை, சோறு கறி எடுத்துகிட்டு வரேன், எல்லாரும் சாப்பிட்லாம். நேரம் இல்லை. இடி சத்தியா, எங்கிட்டி போனேன்? எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் குளிக்கிற போனவ தானே நீ? எங்கே போனேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியே நீ? எங்கே போய் சுற்றிட்டு வர? நீ குளிச்சுட்டு இருந்தேலாமா? அப்போ சத்தம் போட்டு சொல்ல தானே செஞ்சேன். உனக்கு வந்து தண்ணி சத்தத்தில் கேட்டிருக்காது. நான் சும்மா இந்த ஊர் அப்படியே ஒரு சுற்றிட்டு வரலான்னு போனேன். கீரை தோட்டத்தை போய் பார்த்தேன், கத்திரிக்காய் தோட்டத்தை போய் பார்த்தேன், அப்புறம் அந்த மாங்காய் அன்னைக்கெல்லாம் நான் இன்னைக்கும் பறிச்சு சாப்பிட்டோம், அந்த தோட்டத்தை போய் பார்த்தேன், பம்பு செட்டை பார்த்தேன், அப்படியே வந்துட்டேன். ஆமாம், நீ வந்தது இருக்கட்டு, யாழினி எங்கே? உன்னை கூப்பிடாதானே வந்தா, இன்னும் அவ்வளோ காணும், நீ வந்துட்ட. யாழினி அக்கா என்ன பக்கம் வந்தாளா? இல்லையே, நான் ஒன்றும் பார்க்கலையே யாழினி அக்காவை. அக்காவுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிட்டு, இல்லை அப்போதே வந்திருப்பேன். அக்காவை ஒரு இடமா தேடி தேடி பார்த்தேன், சரி சுற்றினாப்பிலே ஆச்சு, அக்காவை தேடினாப்பிலே ஆச்சே அப்படின்னு பார்த்தேன். அக்கா ஒன்றும் காணலையே, வரலையேம்மா, நான் பார்க்கல. இந்த அக்கா கொல்லப்புறத்துலேருந்து இல்லாமல் வரா, நீ காணலேன்னு சொன்ன, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இல்லைன்னு சொல்லியோ? அட ஆமாம், யாழினி உன்னை காணலேன்னு அம்மா சொல்லிச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் பிறவசில் இருந்த? இல்லை சித்தி, இப்போ இந்த அங்கிட்டு வரும்போது நேற்று மழை ஊற்றுச்சுல்ல, அதான் ஒரே சகதியாக கிடந்து காலெல்லாம் பாவடையெல்லாம் தெரிச்சிருச்சு. சரி, கொல்லப்புறத்தில் போய் கை காலை கழுவிட்டு வருவோமேன்னு வரேன். சத்தி எப்போ தான் வந்தியா என்ன? என்ன அக்காவுக்கு முகமே ஏதோ முறைச்சி பார்த்தாப்புல இருக்கு. ஒருவேளை சந்தோஷம் நம்மளும் பேச பார்த்துருப்பாளோ? இருக்க வாய்ப்பு இல்லையே. சரி, என்ன கேட்போம். ஆமாம், எங்கே போயிருந்த சத்தி? உன்னை எல்லா இடமும் தேடினேன், எங்கிட்ட போயிருந்த? காங்கவே இல்லை. மோட்டர் செட்டை தேடினேன், தோட்டத்தில் கீரை தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம், எல்லா தோட்டத்துலையும் போய் தேடினேன். எங்கிட்ட போன நீ? என்ன, நீ பார்த்தியா? அவள் அங்கே தானே வந்தா, அவளும் தானே சொல்லுதா. இப்போ தோட்டத்துலலாம் நின்னேன், அக்காவை காணல, அதான் வந்துட்டேன் சீக்கிரம் அப்படின்னு தானே சொல்லுவா. தங்கச்சின்னு நினச்சா ரொம்ப வேண்டாத வேலையெல்லாம் செய்தா வர சத்தி. இது எதில் போய் முடியுமோ? அவள்கிட்ட பேசவா என்ன? இவங்க வர எதுவும் இதை பற்றி கேட்காதுன்ட்டாக, நம்ம கேட்காமே முடிய மாட்டேங்குது. அவளை பார்த்தாலே கோமாத்தான் வருது. என்ன அக்கா தன்னாலே பேசிக்கிறா, முறைச்சி பார்த்துக்கிறா. என்ன விஷயம்னு ஒன்றும் தெரியலையே, பயமாக இருக்குது. எங்கிட்டு போகணும் எடுத்தோன்னு ஏதோ கேட்பாளோ என்னன்னு தெரியலையே. முகம் ஒரு வித்தியாசமாக இருக்குதே. ஏங்கா முகம்லாம் வானாப்பில் இருக்குது, உடம்பு முடியலையா என்ன? ஆமாம், நீ பண்ண வேலைக்கு உனக்கு முகம் வாடலை, எனக்கு பயத்தில் முகம் வாடில போச்சு. உன்னைய என்ன செய்ய? நீ தங்கச்சிதான், உன்னை தூக்கி போட்டு நாளும் மிதிச்சு போடுவேன் நீ செய்யக்கூடிய காரியத்துக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காட்டாலும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருக்கணும்ல. நீ செய்யறதெல்லாம் மகா தப்பு. எப்படி உன்ட்ட சொல்லுவேனா? என்னக்கா, ஃபோன்கிட்ட தான் கேட்கேன். என்ன எதுவும் பிரச்சனையா? நீ பாட்டு தன்னாலே பேசிகிட்டு இருக்க. என்ன முகம்லாம் வாடினாப்புல இருக்கு, தலை தான் வலிக்குதா? அதெல்லாம் இல்லை, தலையெல்லாம் ஒன்றும் வலிக்கலை, நல்லாத்தான் இருக்கேன். சாப்பிடு நீ முதல்ல. சரி, அக்காலும் தங்கச்சியும் பேசினதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடுங்க. நேரம் இல்லை, பாவம் 2 மணி உங்களுக்கு பஸ்ஸு, அதை விட்டாச்சுன்னா அங்கே மெயின் ரோட்டுக்கு தான் போகணும். ஏதாவது இந்த ரோட்டுக்குள்ளேன்னா வந்துடும். ஏக்கா எல்லாம் உன்த்தையிலே பண்ண, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. என்ன மனமாக இருக்குது. சிக்கனும் வாங்கி மட்டனும் வாங்கிச்சோ? ஆமாம் லட்சுமி, சிக்கன் மட்டன் தான் வாங்கிட்டு சொன்னேன். அப்போ மட்டனை வாங்கிட்டு சிக்கன் நாட்டுக்கோழியாக இருக்குன்னாரு, கொடுத்தாராம் விலையை குறைச்சி. சரி பொரிக்கலான்னு பார்த்தேன். நாட்டுக்கோழி கறி வச்சு நல்லா உடம்புக்கு நல்லது, பொரிச்சா அதில் உள்ள எண்ணெய் சேர்த்து சேர்ந்துடாது. அதான் ரெண்டையுமே அதை வந்து நல்லா குழம்பாட்டம் வச்சுட்டேன். மட்டனை இதை ஒரு சாப்ஸ் மாதிரி இதை வச்சுருக்கேன், சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். அந்த ஆளுக்கடையில் தனி கறியாக கொடுப்பான், நல்ல ருசியாக இருக்கும். என்ன மனம் அப்படி தூக்குது பெரியம்மா, ஜம்முன்னு இருக்குது.
நம்ம வீட்டு கோழியா? இல்லை சத்தி, இது நம்ம வீட்டு கோழி இல்லை, இது கடையில் உள்ளதுங்க. நம்ம வீட்டு கோழினா இன்னும் பெருசாகலை. அது இல்லாமல் 2 3 கோழி முட்டைக்கு இருக்குது, அதெல்லாம் வெட்டக்கூடாதுல்ல. அதான் கடையிலே வாங்கிட்டு வாங்கன்னே வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் நல்லா இருக்குது, வீட்டில் உள்ள கறி மாதிரி தான். இந்த ஆளும் நல்ல கறியாக தான் விற்பார். அதான் கூட குறைய உங்கள் பெரியப்பா வாங்கிட்டு வந்தார், பிள்ளைகள் வச்சு கொடுன்னு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது பிரிமா, ஜம்முன்னு இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பிரியாணி பண்ணினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சத்தி, நமக்கு இந்த பிரியாணினா கரெக்டாக வராது பார்த்துக்கோ. அந்த தண்ணி பக்கம்லாம் உண்டுல்ல, அந்த பக்கம் கூடிரும் இல்லை குறைஞ்சிரும், ஒன்றும் நல்லா இருக்காது. அதான் சோத்தை வடிச்சிடுறது. சோத்தை வடித்து போட்டால் தான் இங்கே ஒரு மனுஷன் பேசாமல் சாப்பிடுவார். இல்லை அடுத்த நாளே சோத்துக்கு சுத்த ஒரு மாதிரி கஞ்சி கஞ்சி கஞ்சின்ட்டு கிடப்பார். என்னடி சாப்பிடாம அவன் மோதே பார்த்துட்டு கிடக்க? சாப்பிடு இலையை பார்த்து. ஏன் 2 பேரும் சண்டே என்ன? ஐய, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சண்டை போட என்ன இருக்குது? இன்னைக்கு சத்தியை பார்க்க ஏதோ வித்தியாசமாக தோணுதா, அதான் பார்த்துட்ருக்கேன். என் மகளுக்கு அறிவுக்கும் படிப்புக்கும் அழகுக்கும் பஞ்சமா? அவள் எல்லாத்துலேயும் சிறந்தவா, செயலலிதா நட்சத்திரம், அது நல்லா வருவா சத்தி. நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நடந்தா சரிவேன். என்ன அக்கா வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டல, முகமும் சரியில்லை, ஏதோ பொடி வச்சு பேசுதா, என்னன்னு தெரியலையே. அவ்வளோ சந்தோஷத்தை பேசிட்டு இருக்க, பார்த்துருப்பாளா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி பார்ப்போம். கடவுளே, அக்காவுக்கு தெரியாமல் இருக்கணும். கொஞ்ச நாள் எப்படியோ ஓட்டிடணும் காலேஜ் முடிக்கிறது வர. சத்தியை சாப்பிடு, நேரம் ஆகல. 2 மணிக்கு என்னோட பஸ்ஸு உண்டான், பெரியம்மா சொல்லுது. அந்த பஸ்ஸை ஏறிட்டோம்யா நேராக 4 கிலோமீட்டர் விட்டுருவானா. இல்லாட்டன்னா இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு திருநெல்வேலிக்கு போகணுமா, அங்கேருந்து அங்கே ஒரு பஸ்ஸு பிடிக்கணுமா, அது நமக்கு அலைச்சல்ல. அதனால் இந்த பஸ்லேயே போயிடும். சீக்கிரம் சாப்பிடு. அந்த சாப்பிட்றேம்மா, சாப்பிட்றேன். அக்கா சாப்பிடுக்கா, ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்க? பயமாக இருக்குது, சாப்பிடு. ஏன் மொழியே அப்படி தான், இதை பயப்பட என்ன இருக்குது? முட்டு நாள் என்ன பயந்துட்டா இருந்த, இன்னைக்கு என்ன திடீர்னு? லட்சுமி, குழம்புல உப்பு காரம் புளி எல்லாம் சரியாக இருக்கா? ஏதோ குத்து மதிப்பாக போட்டேன், வாயில் கூட வச்சு பார்க்கல பார்த்துக்கோ. சூப்பராக இருக்குக்கா. நீ செஞ்சு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பராக சும்மையே பண்ணுவேன். அதில் நாங்கள் புதுசாக கெஸ்ட்டாக வந்திருக்கோம், எங்களுக்கு நல்லா தான் பண்ணுவேன். சூப்பராக இருக்குக்கா, ருசியாக இருக்குது. மட்டன் மனமே ஆளை தூக்குது, நல்லா இருக்குது. சரி நான் சாப்பிட்றேன். அக்கா நீ சாப்பிடு. அம்மா சாப்பிடு, நேரம் இல்லை. சூப்பராக இருக்குது பெரியம்மா. நீ அடுத்தது யாழினி கல்யாணத்துக்கு தான் வரணும். என்னக்கா சும்மா சும்மா ஓடி வர முடியாது. யாழினி கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா? எங்கே இன்னும் ஒரு 16 நாள்கிட்ட இருக்குது. அதுக்கடையிலே வந்துச்சு. ஆனால் நாளுக்கு போதே தெரியலை. என்ன 16 நாளும் 14 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. ஆமாம், நாளும் ஓடியாச்சு. லெட்டர்லாம் வந்துக்கலாக்கா? லெட்டர்லாம் சீரம் கொடுக்க ஆரம்பி. என்ன நானும் வாரேன் ஒரு நாள், சொல்லு. இங்கே உள்ள எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுக்க நானும் கூட வாரேன். நீ அத்தான தானே போவ, பாவம் நானும் வாரேன். என்னக்கா சொல்லு. என்னக்கா? இல்லை லட்சுமி, லெட்டர் அடிக்க கொடுத்துருக்கல, இன்றைக்கி தான் வரும். மாப்பிள்ளைக்குள்ள லெட்டர் அன்றைக்கே வந்துட்டான். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் லெட்டரை வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ எந்த இல்லை? அப்போ ஒரு நாள் வா. அடுத்த வாரம் கூட வேண்டாம், நீ 2 நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தான் எல்லாத்துக்கும் லெட்டர்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் உன்னை போன போட்டு உன்னை கூப்பிடுவேன். வா அண்ணா, இன்றைக்கி நேற்று வந்தில்ல, அதே மாதிரி அங்கேருந்து வந்துடு. நம்ம போய் குலதெய்வம் கோயிலில் வச்சுக்கிட்டு அதே காரில் கொண்டு விட்டுக்கிட்டு நாங்கள் இங்கிட்டு வந்துருந்தோம். என்ன சரிக்கா, அப்போ நீ ஃபோன் போடு, நான் இதை மாதிரி நான் வாரேன். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன், மனமாக இருக்குது. சரிக்கா, மணி 1 ஆக போகுது. இப்போ கிளம்பணும்ல, அப்போ கிளம்புனாதான் 2 மணிக்குள்ள அவனை போய் நிற்கலாம். ஏக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? உடம்புக்கு முடியலையா? அத்தான் தான் சொன்னாரா என்ன? அத்தாண்ட வேணா நான் பேசட்டா? எதுவும் சண்டே அவங்க 2 காலையிலேருந்தே முகமே ஒரு மாதிரி வாடி போய் இருக்கியேக்கா, எதனால என்கிட்ட சொல்லுக்கா. ஆமாம், எல்லாம் ஒன்னால தான். செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நொட்டானுக்கு உனக்கு பிரச்சனை என்ன கேட்க? பாவம் சித்தி உன்னை எவ்வளோ தூரம் படிக்க வைக்கி, எவ்வளோ தூரம் நம்புது. உன்னை நம்பினதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? அதுவும் வயக்காட்டில் ஆள் உள்ள இடம், யாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அந்த பொம்பளை நாட்டாமக்கிற பொம்பளை பொல்லாத்தவா, அவள் அம்புட்டு தான் இந்த ஊர்லேயே எங்களை இருக்க விடாம ஆக்கிடுவா. கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா? எல்லாம் விளட்டாகி போச்சு. என்ன சக்தி? யாழினி அக்கா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டுக்கா, சொன்னால் தானே தெரியும்.
கனவு கண்டுகிட்டே இருக்க. அத்தான் கூட அப்புறமா கனவு கண்டுக்கோ. என்ன பிரச்சனைன்னு ஏன்ட்ட சொல்லுக்கா, நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. அதான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லவா வேண்டாமா என்னன்னு துப்பவும் முடியாமல் உள்ள வச்சிருக்கவும் முடியாமல் நான் படுற அவஸ்தை இருக்க. இவர் வேற ஒன்றும் கேட்காதேன்னு சொல்லிட்டாரு. கேட்கவா வேண்டாமல் குழப்பத்திலே இருக்கேன். ஆனால் கேட்காம என்னால் இருக்க முடியல. இல்லை இல்லை சத்தி, பாவம் நிகியை விட்டுட்டு வந்துட்டேல்ல. பாவம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் என்னமோ நானும் ஃபோன் போட்டு பேசவும் இல்லை. அதான் அதை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். பொய் சொல்லாதக்கா, நீ வேற எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் கேட்டதுக்கு சமாளிக்க. என்ன பிரச்சனை? அத்தானுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? அத்தாண்ட நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமா? ஐயா, எங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராது. நானா சண்டை போட்டால் தான் உண்டு, அவங்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. சரி, அப்புறம் இனியும் 1 வருஷம் தானே என்ன? ஆமாக்கா, இன்னும் காலேஜ் 1 வருஷம்தான். இன்னும் பரீட்சை வரை இருக்குது. 10-20 நாளில். அதான் உனக்கு கல்யாணமும் இருக்குது, எக்ஸாமும் அந்த டைம் தான் வருது. அதான் என்னன்னு தெரியல, லீவ் போட முடியுமா என்னன்னு தெரியல. கல்யாணத்துக்கு வராமல் இருப்பியா நீ? கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். பரீட்சை எப்படியும் முன்ன வைப்பாக இல்லை பின்ன வைப்பாக. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ என்ன, முன்னையாச்சும் பின்னையாச்சும் வைக்கணும்னு. என்ன சத்தி, யாழினி அக்கால நினச்சியும் விட்டா இன்னைக்கு 4 பூரா பேசிகிட்டு இருப்பியே. கிளம்ப வேண்டாமா? 2 மணிக்கு பஸ்ஸு, மணி இப்போமே 1:30. அங்கே நான் போனால் தானே பஸ் ஏற்றி விட முடியும். வாங்க. அந்தா வாராது பேர் உங்கள் பெரியப்பா. எப்போ போன மனுஷன் எப்போ வாராரு பாரு. என்ன சத்தி, கிளம்பியாச்சா? அவ்வளோ லட்சுமிய? ஆமாம் பெரியப்பா, கிளம்பியாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். 2 மணிக்கு பஸ்ஸு வரும்னு பெரியம்மா சொன்னாங்க. அதான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, பார்த்து பத்திரம். காமாச்சி, நெஞ்சு விழிச்சாப்புல இருக்குமா? என்ன நெஞ்சொலியா?